வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 5-2 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்கண்டவற்றை மதிப்பிடுக. இங்கே ஒரு 6 இது இருக்குது. எல்லை மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும், லிமிட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது உங்களுக்கு முழுக்க முழுக்க புதுசு, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முதல் இதை நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? முதல் இது என்ன இருக்குது பாருங்க. லிமிட்ஸ் x → 2 x-இன் அடுக்கு 3 + 2 / x + 1. அதாவது இந்த சார்பு எக்ஸை நெருங்கும் போது இதோடைய மதிப்பு என்னவா இருக்கும், அதான் இதுக்கான அர்த்தம். நம்ம நிறைய என்ன செய்யலாம், எக்ஸை பிரதியிடலாம் 2 இருக்க இடத்துக்கு. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, பகுதியில் என்ன வந்துடக்கூடாது, 0 வந்துடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல நம்ம 2 பிரதியிட்டோம்னா பகுதியில் 0 வராது, பிரச்சனையே கிடையாது. அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், நேரடியாக மதிப்பை பிரதியிடலாம். எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே 2 பிரதியிடுங்க. எக்ஸுக்கு பதிலாக 2 அடுக்கு 3 + 2 அப்படியே வந்துடும் x-க்கு பதிலாக 2 + 1 சுருக்கிடுவோமா, ஈக்குவல் டு 2-இன் அடுக்கு முன்னா 2 3 தடவை எழுதி பெருக்கணும். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 என்ன வரும், 2 2 4 4 2 8 + 2 அப்படியே வந்துடும். 2 1 கூட்டினா 3. அப்போ பாருங்க, 8 2 கூட்டினா 10 10/3. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இப்போ ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவது கொடுத்து இந்த எடுத்து அப்படியே எழுதுங்க பாருங்க. லிமிட்ஸ் x → 2 2x + 5 / x² + 3x + 9. இப்போ பாருங்க, நம்ம எக்ஸுக்கு பதிலாக நேரடியாக இன்ஃபினிட்டி பிரதிட்டா என்ன ஆகும் பாருங்க. இங்கே இன்ஃபினிட்டி 2 பண்ணால் இன்ஃபினிட்டி எதை கூட்டினா கழிச்சாலும் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி தான் பாருங்க, இன்ஃபினிட்டி ஸ்கொயர் பண்ணால் இன்ஃபினிட்டி 3 கொண்டு போனால் இன்ஃபினிட்டி. அப்போ எல்லாமே இன்ஃபினிட்டி இப்படி வருது. இந்த மாதிரி வரக்கூடாது, இந்த மாதிரி வரக்கூடாது, 0/0 வரக்கூடாது, இல்லை பகுதியில் மட்டும் இந்த மாதிரி வரக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா, இந்த கணக்கில் நேரடியாக என்ன செய்ய முடியாது, எக்ஸ் இருக்கிறது இன்ஃபினிட்டியை பிரதியிட முடியாது. அப்போ என்ன செய்யறது, இதை முதல்ல ஏதாவது காரணிப்படுத்த முடியுமான்னு பார்க்கணும். இதை காரணிப்படுத்த முடியாது. அப்போ என்ன செஞ்சோம்னா, பொதுவாக ஏதாவது நம்ம வெளியே எடுத்துட வேண்டியதுதான். இப்போ பாருங்க, இதுல இருந்து எக்ஸை நம்ம பொதுவாக எடுக்க போகிறோம். எக்ஸை எடுத்துட்டோம்னா 2 மட்டும் இருக்கும். இந்த இடத்துல எக்ஸே இல்லை, எக்ஸ் இல்லைன்னா என்ன செஞ்சிடணும், வகுத்தரணும். எக்ஸை கொண்டு வகுத்தரணும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அதை உள்ளே பெருக்கி பாருங்க. உள்ளே பெருங்க என்ன வரும் பாருங்க. 2x அப்படின்னா 2x. இந்த எக்ஸ் இங்கே பெருக்கும் போது நம்ம பெருக்கிற எக்ஸ் இது கேன்சல் 5 மட்டும் வந்துடும். வெளியில் இந்த லிமிட் எழுதிடணும். லிமிட்ஸ் x → 2 அதே மாதிரி இதுலேருந்து x² நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இந்த x² எடுத்தோம்னா 1 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 3x இருக்குது, x² இல்லை, அதனால் x² கொண்டு வகுத்துருங்க. இங்கே x² வெறும் 9 தான் இருக்குது, அப்போ x² கொண்டு வகுத்துடணும். நீங்கள் உள்ளே பெருக்குங்க, பெருக்கு நமக்கு என்ன வந்துடும், x² வந்துடும். இங்கே உள்ளே பெருக்கும்போது இந்த எக்ஸ் இந்த கேன்சல் ஆகும், இங்கே பெருக்கும்போது இதுவும் கேன்சல் ஆகிடும். சரியா? இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு லிமிட்ஸ் x → 2 இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். ஒரு தடவை இந்த அடுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்குது, 1/x. மிச்சம் என்ன இருக்குது பாருங்க, 2 + 5/x / 1 + இதை கேன்சல் பண்ணுங்க. இந்த எக்ஸும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். 3/x + 9/x². 9/x². இப்போ பாருங்க, இந்த இடத்துல இன்ஃபினிட்டி வரும். அதாவது பகுதியில் இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா 1/∞, 2/∞, அதோட மதிப்பு 0. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1/∞ அதோட மதிப்பு என்னது, 0. அப்போ இது 0 ஆயிரும். அப்போ 0 + 2 2 வரும். இது என்ன ஆயிரும், 0. இது என்னது, 0. 0 + 1 அப்போ 2/1 நமக்கு ஆன்சர் வரும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இப்போ லிமிட்டை பிரதி இல்லாமா, 1/x பதிலாக இன்ஃபினிட்டி 2 + 5/∞/1 + 3/∞/9/∞² எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பிரதிட்டோம். ப்ராக்கெட் ஒரே ப்ராக்கெட்டை போட்டுங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல 1/∞ அதோட மதிப்பு 0. இந்த இடத்துக்கு வாங்க, 2 + 5/∞ 0 தான். பகுதியில் இன்ஃபினிட்டி வந்தால் அதோட மதிப்பு 0. 1 + 3/∞ 0. 9/∞² 0 தான். இப்போ பாருங்க, 0 இங்கே என்ன வரும், 2 0 கூட்டினா 2 1 0 கூட்டினா 1 தான். அப்போ 0வையும் 2/1 0. 0 தான் என்னது, நமக்கு தேவையான ஆன்சர். ரெண்டாவது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது அப்படியே மூணாவது பார்க்கலாமா பாருங்க. இதுங்க பேப்பர் எடுத்துக்கிடுவோம். மூணாவது இது இங்கே ஆரம்பிக்கிறேன் பாருங்க. முதல்ல கணக்கு எடுத்து எழுதுவோமா. மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மேலே மூணாவது இது ஆரம்பிக்க போகிறோம். இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம். என்ன இருக்குது,
லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்கே இருக்குது பாருங்கள் சம்மேஷன் என் பை என் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்கள் சம்மேஷன் என்னு சம்மேஷன்னா கூடுதல் எதை கூட்டணும் என் வரைக்கும் கூட்டணும் என் இயல் எண்களையும் கூடுதல் அதான் இந்த இடத்துல அர்த்தம் பாருங்கள் லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சம்மேஷன்னா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் என்னு பை இந்த என் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் ஈக்குவல் டு லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி முதல் என் இயல் எண்களின் கூடுதல் நம்ம 10ஆம் வகுப்பில் ஃபார்முலா படித்தோம் 1 + 2 + 3 + எக்ஸட்ரா என் முதல் என் இயல் எண்களின் கூடுதல் n இன்ட்டு n + 1/2 இங்கே ஒரு என் ஸ்கொயருக்கு அது அப்படியே பகுதியில் வந்துடும் பாருங்கள் இதுக்கு ஃபார்முலா n × n + 1/2 இந்த என் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இதை விட்டுறக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த எண்ணும் இந்த அடுக்கு 2ம் கேன்சல் ஆயிரும் இப்போ பாருங்கள் லிமிட்ஸ் இந்த இடத்துல எதுமேல 1 இருக்காது இல்லையா அப்போ 1/2 எடுத்து நம்ம வெளியே வச்சுருவோம் 1/2 லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்கே என்ன இருக்குது n + 1/n மட்டும் இருக்குது புரிஞ்சுதா பாருங்க இந்த இடத்துல தொகுதியில் நம்ம எதையும் எடுக்கும்போது 1 எடுத்துட்டோம் பகுதியில் 2 இருக்குது அந்த 1/2 தூக்கி வெளியே வச்சுட்டோம் லிமிட் எழுதியாச்சு மிச்சம் n + 1/n இருக்குது இந்த அடுக்கு கேன்சல் ஆயிடுச்சு மிச்சம் இங்கே ஒரு n மட்டும்தான் இருக்குது ஈக்குவல் டு 1/2 லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இதை பிரித்து எழுத போகிறேன் எப்படி பிரித்து எழுத பாருங்க n/n + 1/n இங்கே 2 உறுப்பு இருக்கா பிரித்து எழுதியாச்சு அடுத்த ஸ்டெப் பாருங்க 1/2 லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த இடத்துல பாருங்க n/n 1 கேன்சல் ஆயிரும் அதாவது 1 ஆயிரும் ப்ளஸ் 1/n இப்போ மதிப்பு பிரதியிடுங்க 1/2 1 ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்க 1/nக்கு பதிலாக பாருங்க எக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க இங்கெல்லாம் எக்ஸ் கிடையாது n சரியா எல்லாமே n தான் தப்பாக எழுதியிருக்கேன் கணக்குலேருந்து தப்பாக எழுதியிருக்கேன் எல்லாமே என்ன தான் எண்ணாக மாற்றிக்குங்க எல்லாமே என்ன மாற்றிங்க சரியா எல்லாமே என் 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 சரி ரைட் இப்போ வாங்க எண்ணுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி எண்ணுக்கு பதிலாக ஈக்குவல் டு 1/2 1 ப்ளஸ் 1/∞ அதோட மதிப்பு 0 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த ரெண்டாவது கணக்கில் பார்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் 1 0 இருக்குன்னா 1 1/2 போனால் 1/2 இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர் இப்போது நம்ம 4வது இது பார்க்க போகிறோம் பார்க்கலாமா முதல்ல கணக்கு எடுத்து எழுதுங்க 4வது என்ன கொடுத்துருக்காங்க லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 √ 1 + x மைனஸ் √1 - x/x இந்த கணக்கு நம்ம நேரடியாக என்ன செய்யலாம் மதிப்பை பிரதியிடலாம் மதிப்பு பிரதியிட்ட என்ன ஆகும் இங்கே 0 வந்துடும் பகுதியில் 0 வந்தால் வரையறுக்க இயலாத மாறிடும் அப்போ நேரடியாக என்ன செய்ய முடியாது 0வை நம்ம பிரதியிட முடியாது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே 2 உறுப்பு இருக்கா இதுக்கு காஞ்சுகேட் இணை காரணி நம்ம எடுக்க போகிறோம் பாருங்கள் √1 + x மைனஸ் √1 - x/x இதானே இருக்குது இதுக்கு இணை காரணி அங்கே மைனஸ் இருக்கா ப்ளஸில் எடுக்க போகிறோம் √1 + x ப்ளஸ் √1 - x/√1 + x ப்ளஸ் √1 - x இதான் இணைக்காரணி பாருங்கள் இதனுடைய வேற குறி எடுத்து தொகுதியும் பகுதியும் பெருக்கிறோம் இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் a - b × a + b ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன நமக்கு a² - b² பாருங்கள் a - b × a + b ஈக்குவல் டு a² - b². ஏக்கு பதில் என்ன இருக்குது √1 + x அடுக்கு 2 மைனஸ் பிக்கு பதில் என்ன இருக்குது √1 - x அடுக்கு 2 ஃபார்முலா இந்த ஃபார்முலா இருக்க மைனஸ் இங்கே வந்துடும் பை பகுதியில் பாருங்கள் எந்த மாற்றமும் இல்லை அப்படியே வரும் பாருங்கள் x × √1 + x ப்ளஸ் √1 - x இந்த இடத்துல மறக்காமல் லிமிட் எழுதணும் பாருங்கள் லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 இந்த இடத்துல ஈக்குவலில் இங்கே தான் ஈக்குவல் அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதியிருக்கணும் லிமிட் எழுதணும் சரியா எழுதாமல் விட்டோம் பாருங்கள் லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0ன்னு எழுதணும் அதுக்கு முன்னால் ஈக்குவல் இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 இந்த இடத்துல இதை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி 1 + x வரும் மைனஸ் இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி 1 - x வரும் பை x இன்ட்டு இது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே வரும் பாருங்கள் 1 + x
ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு. அடுத்த ஸ்டெப் பாருங்க, லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0. இந்த இடத்துல 1 ப்ளஸ் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். மைனஸ் உள்ள பாருங்க, மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸு பை எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிருமா? ஒரு எக்ஸையும் கூட்டினா 2 எக்ஸு பை எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். எது கேன்சல்? இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம கணக்கு ஈஸியாக முடிஞ்சுன்னு பாருங்க. ஈக்குவல் டு லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 என்ன இருக்குது? 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ மதிப்புகள் பிரதியிடுங்க. எக்ஸுக்கு பதிலாக 0 பிரதியிடுங்க. 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும் பாருங்க, 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 ஈக்குவல் டு 2 பை பாருங்க 1 கூட 1 தான், 1க்கு ஸ்கொயர் எடுத்தால் 1 ப்ளஸ், புரிஞ்சா பாருங்க, 1 கூட 1 தான், 1க்கு ஸ்கொயர் எடுத்தால் 1 தான், இந்த ப்ளஸ் போட்டாச்சு. 1லேருந்து 0 கழிச்சா 1 தான், 1க்கு ஸ்கொயர் எடுத்தால் 1 ஈக்குவல் டு 2 பை 2. அப்போ ஆன்சர் என்ன? 2 பை 2 1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இப்போ பாருங்க, அடுத்தது 5வது நம்ம ஆரம்பிக்கலாமா? 5வது இது கணக்கு எழுதலுமா? என்ன கண்டுபிடிக்கணும்னு முதல்ல கணக்கு எழுதுவோம். 5வது என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எக்ஸின் அடுக்கு 5/8 மைனஸ் ஏயின் அடுக்கு 5/8 பை எக்ஸின் அடுக்கு 2/3 மைனஸ் ஏயின் அடுக்கு 2/3. இதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன ஃபார்முலா ஒன்று நமக்கு யூஸ் ஆக போகுது. ஃபார்முலா என்னன்னா, லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் n மைனஸ் ஏ பவர் n பை எக்ஸ் மைனஸ் ஏ. இந்த வடிவத்தில் இருந்துச்சா இதுக்கு ஃபார்முலா n இன்ட்டு ஏ பவர் n மைனஸ் 1. இந்த ஃபார்முலா தான் நமக்கு யூஸ் ஆக போகுது. இப்போ இது இந்த ஃபார்முலா வடிவத்துக்கு நம்ம மாற்றணும். என்ன செய்யணும்னா, இந்த இது இருக்கு இல்லையா, தொகுதி பகுதி நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் எக்ஸ் மைனஸ் ஏவை கொண்டு வகுக்கணும். முதல்ல லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எக்ஸின் அடுக்கு 5/8 மைனஸ் ஏயின் அடுக்கு 5/8 பை எக்ஸ் மைனஸ் ஏ வகுத்தல், இங்கே வாங்க, எக்ஸின் அடுக்கு 2/3 மைனஸ் ஏயின் அடுக்கு 2/3 பை எக்ஸ் மைனஸ் ஏ. பாருங்க, இங்கே என்ன செஞ்சிட்டோம்? தொகுதி பகுதி ரெண்டையும் நம்ம வகுத்துருக்கோம். தானாகவே இது கேன்சல் ஆயிடும். மதிப்பு 1 தான். அப்போ இந்த சார்போட மதிப்பு மாறாது. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா நம்ம நேரடியாக அந்த இடத்துல பயன்படுத்தலாம். பாருங்கள், ஈக்குவல் டு வேணா இந்த லிமிட்டை தொகுதிக்கு தனியாக பகுதிக்கு தனியாக பிரிச்சிடலாம். பாருங்கள், லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு ஏ என்ன வரும்? எக்ஸின் அடுக்கு 5/8 மைனஸ் ஏயின் அடுக்கு 5/8 பை எக்ஸ் மைனஸ் ஏ பை ஈக்குவல் இந்த இடத்துல போட்டுக்கலாம். இப்போ பகுதிக்கு லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எக்ஸின் அடுக்கு 2/3 மைனஸ் ஏயின் அடுக்கு 2/3 பை எக்ஸ் மைனஸ் ஏ. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா படி நம்ம எழுதிக்கலாம். தொகுதி தனியாக பகுதி தனியாக. தொகுதியில் பாருங்கள் என்ன இருக்குது? எண்ணுக்கு பதிலாக 5/8, எண்ணுக்கு பதிலாக 5/8 இருக்குது. ஏக்கு பதிலாக ஏ தான் ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக 5/8, ஏக்கு பதிலாக ஏ தான், எண்ணுக்கு பதிலாக 5/8 மைனஸ் 1 பை பகுதிக்கு வாங்க, இதே ஃபார்முலா தான். ஆனால் எண்ணுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 2/3, ஏக்கு பதிலாக ஏ தான். அப்போ பாருங்கள், ஃபார்முலா எண்ணுக்கு பதிலாக 2/3 2/3 ஏயின் அடுக்கு n மைனஸ் 1. அப்போ 2/3 மைனஸ் 1 ஈக்குவல் டு, சுருக்கிடலாமா? இந்த இடத்துல எப்படி எழுதலாம் பாருங்க, 5/8 ஏயின் அடுக்கு, இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுங்க. 5/8ல் 1 மைனஸ் பண்ணோம். அப்போ 8 என்ன வரும்? 4×5 மைனஸ் 4×8. அப்போ என்னது? மைனஸ் 3/8. இந்த இடத்துல எழுதிக்கலாமா? மைனஸ் 3/8 பை
2/3 அப்படியே வந்துருமா? 2/3 அப்படியே வந்துரும். ஏயின் அடுக்கு இங்கே என்ன இருக்குது? 2/3ல் 1 மைனஸ் பண்ணும். குறுக்கு பெருக்கு எடுங்க. பகுதியில் 3 அதாவது இங்கே 1 1 3 3 ஓ 2 2 மைனஸ் 1 3 3. அப்போ 2 மைனஸ் 1 -1 -1/3. அப்போ இந்த இடத்துல -1/3 ஈக்குவல் டு இந்த இடத்த பாருங்க 5/8 ஏயின் அடுக்கு -3/8 இன்ட்டு ஏயின் அடுக்கு. இது பகுதியில் மேலே கொண்டு வரும். அப்போ ப்ளஸ் மாறிடுமா? 1/3 அடுக்கு மைனஸு மேலே கொண்டு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். இன்ட்டு இந்த 2/3 இந்த வகுத்தில் பெருக்கலாம் மாதிரி தலைகீழ மாறும். என்ன மாறும்? 3/2 மாறும். அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க 5 15 பை 8 16 அடிமான சமமாக இருக்குது, பெருக்கல்ல இருக்குது. அப்போ அடுக்குகளை கூட்டணும். ஏயின் அடுக்கு -3/8 ப்ளஸ் 1/3 1/3 இதை கூட்ட போகிறோம். இந்த இடத்துல கூட்டி காமிக்கிறேன் பாருங்க. -3/8 ப்ளஸ் 1/3 குறுக்கு பெருக்கெடுங்க. 8 3 24 குறுக்கு பெருங்க. 3 9 என்ன 9 -9 ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 9 -8 அப்போ 1 என்ன 1 பெரிய நம்பர் -1/24. அப்போ நமக்கு ஆன்சர் பாருங்க ஈக்குவல் டு 15/16 ஏயின் அடுக்கு -1/24. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இப்போ லாஸ்ட் கணக்கு பார்க்கலாமா? என்ன இது? 6வது இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. லிமிட் x tends to 0 sin ஸ்கொயர் 3x பை x ஸ்கொயர். இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு எழுத போகிறோம். எப்படி எழுதலாம் பாருங்க. லிமிட்ஸ் x tends to 0 இந்த இடத்துல sin 3x பை x இன்ட்டு sin 3x பை x எழுதலாமா? இங்கே ஸ்கொயர் இருக்குது, 2 தடவை எழுதியாச்சு. எக்ஸ் ஸ்கொயருக்கு 2 தடவை எழுதியாச்சு. இப்போ பாருங்க ஈக்குவல் டு லிமிட் தனித்தனியாக நம்ம லிமிட் இது பண்ணலாம். x tends to 0 sin 3x பை x லிமிட்ஸ் பெருக்கல் தானே, பெருக்கலாக இருந்தாலும் சரி வகுத்தில் இருந்தாலும் சரி கழித்தல் கூட்டம் என்ன வந்தாலும் சரி நம்ம லிமிட்டை தனித்தனியாக இது பண்ணலாம். sin 3x பை எக்ஸு. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் ஆகும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா பாருங்கள். லிமிட்ஸ் தீட்டா டென்ஸ் டு 0 sin தீட்டா பை தீட்டா ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா தான் நமக்கு இந்த இடத்துல யூஸ் ஆக போகுது. இப்போ பாருங்கள் இந்த தீட்டாவோட வேல்யூ இந்த வகுத்தில் இருக்க வேல்யூ சமமாக இருந்துச்சு, அதோட வேல்யூ 1. இப்போ பாருங்கள் இங்கே 3x இருக்குது, இங்கே என்ன இருக்கணும் 3x இருந்துச்சுன்னா இதோட மதிப்பு 1. இங்கே 3x இருக்குது, இங்கே 3x இருந்தால் இதோட மதிப்பு என்ன ஆயிரும் 1 மாறிடும். அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 3 கொண்டு பெருக்க போகிறோம். 3 கொண்டு இங்கே 3 கொண்டு பெருக்கியாச்சு, இங்கேயும் 3 கொண்டு வகுத்தாச்சு. அப்போ என்ன 3 கேன்சல் ஆயிரும், நமக்கு மதிப்பு மாறாது. அதே மாதிரி தான் இங்கேயும் 3 கொண்டு பெருக்கிடுங்க, இங்கேயும் 3 கொண்டு, அதாவது பகுதி தொகுதி 2 3 கொண்டு பெருக்கியாச்சு. இப்போ பாருங்க இந்த இடத்துல இந்த 3 நம்ம வெளியே எடுத்துடலாம், வெளியே எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த 3ஐயும் நம்ம வெளியே எடுத்துடலாம். லிமிட்ஸ் என்ன பெருக்கல தான் இருக்கு. x tends to 0 sin 3x பை 3x லிமிட்ஸ் x tends to 0 sin 3x பை 3x. இந்த ஸ்டெப்பு புரியுதா பாருங்க. இந்த 3 தூக்கி வெளியே வச்சாச்சு, இந்த 3 தூக்கி வெளியே வச்சா மிச்சம் பாருங்க. லிமிட் x tends to 0 sin 3x பை 3x. இந்த 3 எடுத்து நம்ம வெளியே வச்சிட்டோம். லிமிட் x tends to 0 sin 3x பை 3x. இப்போ பாருங்க ஈக்குவல் டு 3 பெருக்குனா 9. இப்போ பாருங்க லிமிட் x tends to 0 sin 3x பை 3x தீட்டா பை தீட்டா இல்லை 5 தீட்டா பை 5 தீட்டா எல்லாம் சமமாக இருக்கணும். இந்த கோணமும் கீழே இருக்கும் சமமாக இருக்கணும். சமமாக இருக்கா? அப்போ இதோட மதிப்பு என்ன 1. எதன்படி? இந்த ஃபார்முலா படி. அதே மாதிரி இதோட மதிப்பு எத்தனை 1. பெருக்கிடலாமா? 1 1 1 1 9 9. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.